ஹாய் ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி போகி, அதனால் வீடை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நாங்கள் வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பித்தோம். ஒரு வாரமாக எங்களுக்கு ஒர்க்கு அதிகமாக இருந்ததுனால வீடை க்ளீன் பண்ணலை. அதனால் இன்றைக்கி தான் வீடை க்ளீன் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், வீட்டுக்குள்ளே மொத்தமாக எல்லாத்தையும் கீழே இறக்கி வச்சு வீடே ஃபுல்லாக நம்பி போயிருந்துச்சு. அந்த அளவுக்கு வீட்டுக்குள்ளே பொருள் எல்லாமே இறக்கி வச்சிட்டோம். விசேஷத்துக்கு வந்திருந்த பாத்திரம் எல்லாத்தையும் இறக்கி அதெல்லாம் நாங்கள் துணியை போட்டு நல்லா க்ளீன் பண்ணி மறுபடியும் கவரில் கட்டி வச்சோம். இது பொங்கலுக்கு கோலம் போடுறதுக்காக கலர் கோலப்பொடி எல்லாமே கொஞ்சம் ஈரமாக இருந்ததுனால அதை எல்லாமே காய வச்சு வெயிலில் கொஞ்சம் காய வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி காய வச்சுக்கிட்டு இருக்கேன். அத்தை அவங்க எல்லாமே வீட்டுக்குள்ளே வீடை க்ளீன் பண்ணுற வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நான் இந்த கோலப்பொடி எல்லாமே காய வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தேன். வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நிறையா பாத்திரம், பிளாஸ்டிக் பொருள் எல்லாமே நிறையா சேர்ந்துருச்சு. அதை பூரா ஒரு வழியாக க்ளீன் பண்ணி விளக்கி எடுத்தாச்சு. வீடெல்லாம் க்ளீன் பண்ணோம். வீடெல்லாம் மொத்தத்துக்கு அலசி விட்டுட்டு கொஞ்சம் ஒரு ரூம் மட்டும் பெயிண்டிங் ஒர்க் பண்ணதுனால வீடே மொத்தமாக அலசி விட்டோம். இப்போ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கிச்சன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஹாலு. அதுக்கப்புறமா நானும் குளிச்சுட்டு வீட்டில் படிக்கட்டு எல்லாத்துக்குமே சந்தனம் குங்குமம் வச்சு விட ஆரம்பித்தாச்சு. ஏன்னா நம்ம போகினாலே பழையன கழிதலும் புதுதன புகுதலும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் உள்ள கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே மறந்துட்டு நல்ல விஷயங்களை வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும். நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருந்தாலும் சொந்தக்காரங்களாக இருந்தாலும் நம்ம அவங்க மேலே இருக்க ஒரு கெட்ட ஒப்பீனியன் எதாக இருந்தாலும் எடுத்து தூக்கி தூரமாக போட்டுட்டு நம்ம அவங்க கூட நல்லா ஒரு நட்போடு பழகணும். நல்ல விஷயங்களை நம்ம வீட்டில் எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம போகி கொண்டாடுறோம். அதான் நம்ம வீட்டில் உள்ள இதை எல்லாமே தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வெளில போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வீடெல்லாம் அலசி விட்டதுக்கப்புறம் நாங்கள் சந்தன குங்குமம் வச்சு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி சந்தன குங்குமம்லாம் வச்சு கோலம் போட ஆரம்பித்தாச்சு. ஒரு நாள் ஒரு வாரத்தில் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை நாங்கள் ஒரே நாள்லையே வீட்டை பூரா க்ளீன் பண்ணி ஒர்க் பண்ணது ரொம்ப டயர்டாயிடுச்சு. அந்தளவுக்கு வீட்டில் அவ்வளோ குப்பைகள் சேர்ந்துருந்துச்சு. ஒரு வழியாக வீடெல்லாம் க்ளீன் பண்ணி கோலம்லாம் போட்டாச்சு. இது வாசலில் நாங்கள் போட்ட கோலம் எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? அடுப்படிலாம் நாங்கள் சாமி கும்பிட்டோம். இது கண்மணிப்பூ நம்மளுக்கு ஆவாரம்பூ, மா இலை இதெல்லாம் சேர்த்து கட்டி நம்ம ஊரில் உள்ள சாமி எல்லாத்துக்குமே வச்சு நாங்கள் இன்றைக்கி சாமி கும்பிடுவோம். அதுக்காக அத்தை உட்காந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து நானும் சாமிக்கு வைக்கிறதுக்கு கதம்பம், அரளிப்பூ எல்லாமே வாங்கி கட்ட ஆரம்பித்தோம். ஒரு வழியாக எல்லாமே கட்டி பொங்கலுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். கெட்ட விஷயங்களை அழிச்சிட்டு நல்ல எண்ணங்களை நம்ம வளர்த்துக்குருவோம். இந்த போகிக்கு அனைவருக்கும் போகி நல்வாழ்த்துக்கள்.